கோவில்கள். தியானம் யோகம் பண்றவங்க கோவிலுக்கு எதுக்கு போனோம்? சாதாரண மக்கள் கோவிலுக்கு எதுக்கு போனோம்? கோவிலுக்கு போறதால நம்ம உடல் அளவுல என்ன மாற்றம் நிகழுது? ஏன் அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோவில்களை கட்டி வச்சாங்கன்னு அனைத்தும் இந்த வீடியோல பார்க்கலாம். மிஸ் பண்ணாம பாருங்க, அப்பதான் பல விஷயங்கள் உங்களுக்கு புரியுங்க. முதல்ல சாதாரண மக்கள் கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ சாதாரண மக்களுக்கு ஒரு கஷ்டங்க, அந்த கஷ்டத்தை மனிதர்கிட்ட சொன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வராது. இப்போ ஒரு கோவிலை கட்டி வச்சு அதுக்குள்ள இறைவன் சிலைய வச்சு, முருகர் சிலையோ சிவன் சிலையோ அம்மன் சிலையோ வச்சு, நீ அந்த காலத்துல ஒரு நம்பிக்கைக்காக சொல்றாங்க, நீ கோவிலுக்கு போ, இறைவன் கிட்ட இதை வேண்டுனா உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு புரிதல் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. அதுபடி சாதாரண மக்கள், அதாவது தியானம் யோகம் பண்ணாதவங்க கோவிலுக்கு போறாங்க, போயிட்டு அங்க விளக்கேத்துறாங்க, சுவாமி கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்றாங்க, அர்ச்சனை செய்யறாங்க. இதனால அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கிடைக்குது. கோவிலுக்கு வேண்டிட்டு வீட்டுக்கு வராங்க. ஸோ அதே ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட திங்க் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அது நல்லது நோக்கி அவங்க பயணம் பண்றாங்க. கூடிய விரைவில் அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்துடுது. இதனாலதான் நான் இங்க போயிட்டு வந்தேன், எனக்கு நல்லது நடந்தது அப்படின்னு சொல்றது உண்டு. இது தப்பு கிடையாது. இது ரொம்பவே பாசிட்டிவான விஷயங்க. கோவில்ல இருக்கிற மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம். ஆனா கடைசி வரைக்கும் கோவிலை நம்ம இதுக்காக பயன்படுத்தணுமானா கிடையாது. இதுக்காக கோவிலை பயன்படுத்தவே கூடாதுங்க. வேற எதுக்கு கோவில்களை பயன்படுத்தணும்? ஏன் ராஜாக்கள் பிரம்மாண்டமான கோவில்களை முன்னாடி கட்டி வச்சாங்கன்னா, இப்போ அந்த காலத்துல ஆட்சி புரிஞ்ச ராஜாக்களுக்கு ஒரு குருமார்கள் இருப்பாங்க. அதாவது நீ இதை பண்ண அப்படின்னு ஒரு குருஸ்தானத்துல ஒரு ராஜாக்கள் வச்சிருப்பாங்க. அந்த குருமார்கள் அவங்க மரணம் நிகழும் பொழுது, என்னுடைய குருக்காக நான் ஒரு மிகப்பெரிய கோவில் கட்டி நாங்க சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருக்காக ஒரு மிகப்பெரிய கோவிலை கட்டி பிரம்மாண்டமான கோவில்களை எழுப்பினாங்க. அதுதான் நம்ம சிவன் கோவில்கள் பல இடத்துல இருக்கிறதுக்கான காரணம். பிரம்மாண்டமா நம்ம தமிழ்நாட்டுல கோவில்கள் இருக்கிறதுக்கான காரணங்க. தமிழ்நாடு தான் சிவன் கோவிலுக்கே பிரசித்தி பெற்ற ஒரு மண்ணுங்க இந்த தமிழ்நாடு. அப்பேற்பட்ட மண்ணு. சோ நம்ம வேற என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம்? சரி, இது ஓகேப்பா, சாதாரண மக்கள் இதுக்குதான் கோவிலுக்கு போறாங்கன்னு வச்சுப்போம். இது பௌதிக விஷயம். அதாவது எப்படின்னா, எனக்கு நல்லது நடக்கணும், கல்யாணம் நடக்கணும், வீடு கட்டணும், எனக்கு பணம் வரணும், இதெல்லாம் பௌதிக விஷயம். அதை தாண்டி கோவில் உண்மையான நோக்கம், நம்மளுடைய முன்னோர்கள் எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, இந்த மாதிரி ராஜாக்கள் அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா கோவில்கள் ரொம்ப சின்னதா இருக்குங்க. அதாவது ஒரு குடிஞ்சி போகக்கூடிய அளவுக்கு தான் கோவில்கள் இருக்கும். இப்போ ஒரு குகைக்குள்ள எப்படி நம்ம உக்காந்துட்டு இருப்போமோ அதே மாதிரி கோவில்கள் வடிவமைச்சிருப்பாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தியானத்துக்காக கோவில் யூஸ் பண்ணாங்க. அதாவது ஒரு மந்திர ஜபம் சொல்றதோ, ஓம் ஓம் இந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தா அந்த அந்த சின்னதா இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஓம்காரம் அந்த மேல பட்டு ரிட்டர்ன் நமக்குள்ளே வரும். இப்படி ஓம்னு சொல்றோம், திருப்பி நமக்குள்ள அந்த ஓம்காரம் நமக்குள்ள பாயுது. இதனால நம்ம உடம்பு முழுக்க ஒரு பாசிட்டிவான ஆற்றல் கிடைக்குது. இதுதான் உண்மையான நோக்கம். கோவிலுக்கு இததான் பயன்படுத்தினாங்க. அப்ப கோவில்ல இறைவன் இல்லையா? அப்ப போனா இறைவன் நான் பேசுறது கேட்க மாட்டாரா? அப்புறம் இதுக்குதான் பிரார்த்தனை பண்றதுக்கு தான் கோவில் போனா? இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்காருங்க. கோவில்ல மட்டும் இறைவன் இல்ல. நீங்க கோவிலுக்கு போகாம உங்க வீட்டுல உட்காந்து யோசிச்சீங்கன்னா கூட அங்க இறைவன் இருக்காரு. யார் யார் எங்கெங்கிருந்து என்னென்ன வேண்டினும் அங்கங்கிருந்து அருள் புரிவாய் அருட்பெருஞ்சோதி, வள்ளல் பெருமான் வாக்கு. உண்மையா நம்ம ஏன் கோவிலுக்கு போனோம்? அதாவது தியானம், இப்போ சாதாரண மக்கள் ஏன் கோவிலுக்கு போறாங்கன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம தியானம் யோகம் பண்றோம், நம்ம ஒரு நல்ல நிலையில இருப்போம், நம்ம ஒரு அளவுக்கு உணர்ந்து இருப்போம், எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்காரு. அப்புறம் ஏன் நம்ம கோவிலுக்கு போனோம்னா, சித்தர்கள் ஏன் நம்ம சிலை ரூபமா வச்சு வழிபட்டாங்க? அப்போ இறைவனுக்கு உருவம் இல்ல, அப்புறம் ஏன் உருவத்தை கொடுத்தார் ஆதிசங்கரர்? அப்படின்னா இதெல்லாம் சாதாரண மக்கள் எல்லாராலையும் கடவுளை பத்தி ஒரு முழுமையான புரிதல் புரிஞ்சுக்க முடியாது. அதாவது நம்ம இப்படி யோசிச்சு பாருங்களேன், இப்ப கடவுளுக்கு நம்ம உருவமே கொடுக்கல, இதுதான் கடவுள். கோவில்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுப்போம், கோவில் இல்ல, எதுவுமே இல்ல, கடவுளுக்கு உருவம் இல்ல, இறைவன் ஒருத்தர் இருக்காருப்பா நம்புப்பா அப்படின்னு நம்ம சாதாரண மக்கள் கிட்ட சொல்லிட்டா நம்பிக்கை வராது.
ஐயோ கஷ்டம் வருதே, யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு பைத்தியம் பிடிச்சி அப்படியே ஓரளவுக்கு பல விதத்துல தவறான யோசிச்சு தவறான முடிவுகள் எடுப்பாங்க. இதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் கோவிலை கட்டி அதுக்குள்ள சிலை வச்சாங்க. ஆனா நம்ம ஆள் என்ன புரிஞ்சுக்கிறான்னா, கோவிலுக்கு போனா மட்டும்தான் கடவுளை பார்க்க முடியும், நமக்குள்ளலாம் கடவுளை உணர முடியாது, கடவுள் எங்கேயுமே இல்ல, கோவில்ல மட்டும்தான் இருக்காரு அப்படின்னு நம்ம ஆள் புரிஞ்சுக்கணும். இது தவறான விஷயம். அதாவது இதுக்குதான் சித்தர்கள் நமக்கு, அதாவது கோவில் என்பதேதடா குளங்கள் என்பதேதடா, கோவிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோவிலும் மனத்துலே குளங்களும் மனத்துலே. அதாவது கோவிலும் ஒண்ணு இல்ல, எதுவும் இல்லடா, எல்லாம் மனதுலதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பல புத்தகங்கள் எழுதுறாங்க. இப்படி சொன்னா புரிஞ்சுக்க முடியாது, எல்லாராலையும் தியானத்தை பண்ண முடியாது. ஆனா நம்மள மாதிரி ஒரு பக்குவம் அடைஞ்ச ஆன்மா, நம்மளாம் எத்தனையோ பிறவி, அதாவது தியானம்னு நமக்கு ஒரு கை கூடிச்சுனாலே இது நம்மள இந்த பிறப்பினுடைய ஒரு தொடர்பு கிடையாதுங்க. எத்தனையோ பிறவிலையோ நம்ம இறைவனை வழிபட்டு தியானத்துல ஈடுபட்டு வந்ததாலதான் நமக்கு இறைவனை பத்தி ஒரு சில புரிதல் அவரு மூலியமா கிடைச்சுது. இறைவன் அதாவது நம்ம தெரிஞ்சுக்கல, இறைவன் நம்மளுக்கு உணர்த்துறாரு. இப்ப தியானம் பண்றவங்க ஏன் கோவிலுக்கு போனேன்னு சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்போ நம்ம கோவிலுக்கு போறோம், தியானம் பண்ணி கோவிலுக்கு போறோம், எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்காரு, தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருக்கார், இது சொல்லிட்டோம். இப்போ நம்ம கோவிலுக்கு போறதால ஏன் சட்டை கழட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல திருச்செந்தூர்ல மட்டும்தாங்க சட்டை கழட்டிட்டு போறதுக்கான ஒரு ஃபாலோ பண்றாங்க. மிச்சம் எல்லா இடத்துலயும் சட்டை கழட்டி போறது முடியல. இப்போ மிக பழமை வாய்ந்த கோவில், 1000 வருடங்கள் 2000 வருடங்கள் இந்த மாதிரி பழமையான கோவில், அந்த நீங்க கருவறையில பாத்தீங்கன்னா ஜன்னல்லாம் இருக்காது. கோவிலினுடைய கருவறையில ஜன்னல் இருக்காது. இப்ப அந்த சிலை, முருகப்பெருமான் சிலையோ சிவபெருமான் லிங்கமோ, அதுக்கு பல அபிஷேகங்கள், தண்ணீர் பண்ணுவாங்க, பால் அபிஷேகம் பண்ணுவாங்க, விபூதி அபிஷேகம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பல அபிஷேகங்கள் பண்ணுவாங்க. அந்த சிலையானது அந்த சொல்ற மந்திர உச்சாட மூலயமா பிரம்ம முகூர்த்தத்துல நேரத்துல ஒரு மந்திரம் சொல்லுவாங்க, அடிக்கடிக்கு தண்ணீர் ஊற்றுவாங்க. இதனால அந்த சிலையானது ஒரு விதமான சக்தி உள்வாங்கி வச்சிருக்கோம். இப்போ நம்ம சட்டை கழட்டிட்டு அந்த கர்ப்ப கிரகத்தை பார்க்கும்போது அந்த சிலையில இருக்கிற சக்தி நம்ம உடம்பு உள்வாங்குது. இதனால தியானம் சீக்கிரமா கை கூடுது. பல விஷயங்கள் ரொம்ப ஒரு இனிமையா நமக்கு நடக்குதுங்க. சோ இதுக்குதான் நம்ம கோவிலுக்கு போனோம். ஆனா இது சாதாரண மக்கள் சொன்னா புரியாது, கோவிலுக்கு போனா மட்டும்தான் நான் இறைவனை பார்க்க முடியும் அப்படின்னு. ஆனா நம்மள அறியாதே சாதாரண மக்கள் கோவிலுக்கு போனாலும் அந்த சிலையை பார்க்கும் போது மனம் ஒருநிலைப்படுது. இதெல்லாம் முக்கியமான விஷயங்க. இதுக்குதான் கோவில் பண்ணாங்க. நீ கோவிலுக்கே போயிட்டு இருந்தா இறைநிலை அடைய முடியாது. இது ஒரு ஸ்கூல் படிக்கிற மாதிரிதான். நீ காலேஜ் படிச்சு PhD எல்லாம் முடிச்சு போறதுக்கு உனக்குள்ள இருக்கிற இறைவனை உணர்ந்துக்கோ. அந்த இறைவனை உணர்றதுக்கு தான் கோவிலை கட்டி வச்சு இங்க நீ தவம் பண்ணி அந்த இறைவனை உணர்ந்துக்கோன்னு சொன்னாங்க. இது நம்ம மக்களுக்கு யாரும் புரியல. இப்ப கோவில்களை வியாபாரமா பண்ணிட்டாங்க. இங்க வந்தா இது நடக்கும் அப்படின்னு வியாபாரம் ஆயிடுச்சு கோவில்கள். சோ கோவிலோட உண்மையான தத்துவம் புரிஞ்சுக்கோங்க. சிம்பிளா 3 லைன்ல சொல்லணும்னா, கோவில் கட்டினதுக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இறைவன் இருக்காரு, கடவுள் உனக்குள்ள இறைவன் இருக்காரு. அந்த இறைவனை பார்த்து உனக்குள்ள இருக்கிற இறைவனை தெரிஞ்சுட்டு, இப்போ தியானம் யோகம் பண்றவங்க அந்த சிலையை பார்க்கும் போது அது நார்மலான சிலையா தெரியாது. அதுக்குள்ள இறைவன் நம்மள பாக்குற மாதிரி, நம்மள வழி நடத்துற மாதிரி, இதெல்லாம் நம்ம உணர்வோங்க. நம்ம மட்டும்தான் உணர முடியும். சாதாரண மக்கள் தியானம் யோகம் பண்ணாதவங்க கூட கோவில போயிட்டு வணங்கும் பொழுது அவங்கள அறியாமலே கண்ணில இருந்து தண்ணீர் காணா வரும், அப்படியே தானா வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் என்ன காரணம்? அந்த சிலைக்கு இருக்கிற ஒரு சக்தி. கோவில் கட்டினது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா கோவிலுக்கு மட்டுமே போயிட்டு இருந்தா நம்மளால அடுத்த கட்டம் போக முடியாது. கோவிலை தாண்டி நம்ம தியானம்னு ஒரு விஷயம் பண்ணாதான் பல விஷயங்கள் நம்மளால புரிஞ்சிக்க முடியுங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி ரெகுலரான வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.